பார்க்குறீங்க. இது எவ்வளோ ஒரு கோலத்தனமான ஒரு மைண்ட் செட் தெரியுமா முதல்ல? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபவுட் சேனல். இன்னைக்கு நான் ஒரு டாபிக் பேசுகிறதா இருக்கேன் மக்களே. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பதிவு தான் இது. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, பண்ண பின்னாடி நம்ம படிக்கும்போதே வந்து ஒவ்வொரு வருஷமும் செக்ஷன் பிரிப்பாங்க இல்லையா? பிரிக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ யாரையோ விட்டு பிரிஞ்சோம்னா நம்மளால் அதை வந்து கொஞ்சம் தாங்கிக்கிற முடியாது. போய் மிஸ்கிட்டெல்லாம் கேட்டு கெஞ்சுவோம்ல, எப்படியோ கெஞ்சியாவது நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சுக்கணும்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் கடந்து தான் நம்மளும் வந்திருக்கோம்ல. அதனால நிறைய பசங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு இப்போ ஆளாகிறாங்க மக்களே. எத்தனை பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பொதுவாக இப்போ எங்கள் பசங்களும் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமுமே இதை சந்திச்சுட்டு தான் வராங்க. என் பசங்களை நான் பேக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 2 வருஷமாகவே கொஞ்சம் எங்கள் பசங்களுமே கூட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த மாதிரி கேரக்டர் தான். ஆனால் இன்னமுமே நிறையா பசங்க அந்த இதில் இருந்து மீளாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல். அதை கேள்விப்பட்டுட்டு தான் மக்களே இப்போ நான் அதை பற்றி பேசுகிறதா இருக்கேன். அதை பற்றின ஒரு பதிவு தான் இது. நீங்கள் வந்து ஒரு 2 வருஷமாவோ இல்லை அடுத்தடுத்து நீங்கள் செக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடயே அதிர்ஷ்டவசமாக கூட வந்திருந்துருக்கலாம். திடீர்னு இந்த வருஷம் செக்ஷன் பிரிக்கும்போது அவங்க வேறு கிளாஸ் போயிருந்துருக்கலாம். எல்லாமே வந்து இயல்பான ஒரு விஷயந்தான், சரியா? நீங்கள் ஒன்றும் ஸ்கூலை விட்டே போயிடலை, அதே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க. என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் நீங்கள் மீட் பண்ண தான் போகிறீங்க. இதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது, உடம்ப வந்து வருத்திக்கிட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் வந்து வேறு கிளாஸ் போகும்போது மற்ற பசங்க எல்லாருமே ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட யாரும் பேசாமல் கூட இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள், சரியா? இதை வந்து ஐயோ நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோமே, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறோமே, இப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே நீங்கள் மைண்டில் வந்து அதே இதில் இருந்து படிப்பில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க, சரியா? அதனால தயவு செய்து இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக மட்டும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், சரியா? இது எத்தனை பேரண்ட்ஸ் வந்து கேட்டிங்கன்னு தெரியல, கேட்டிருப்பீங்க எல்லாருமே. எங்கள் பசங்க வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, வேறு கிளாஸ் இருக்காங்க, ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பேக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே நிறையா பசங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் மக்களே. அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. எங்கள் காலத்தில் கூட ஃபோன் கிடையாது, நாங்கள் யார்கிட்டையும் போய் பேச முடியாது. பார்த்தா ஸ்கூலில் பார்த்தா தான், இல்லைன்னா வீட்டில் போய் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டில் போய் விட்டு பார்த்துட்டு வந்தால் தான். அப்போ கூட நம்ம ஸ்கூலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு பேச முடியாது, எல்லா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூலில் இருக்கிறது வேற. நம்ம இப்படி தான் நம்மளோட இதெல்லாம் இருந்தது. பட் இப்போ அப்படியா? ஃபோன் இருக்குது, எங்கே இருந்தாலும் நீங்கள் பேசிக்கிற போகிறீங்க. அதுக்காக வந்து என்னமோ வாழ்க்கையே வெறுத்து போன அளவுக்குலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? ஏன்னா என் பொண்ணும் ஸ்கூலில் தான் படிக்கிறா. ஒவ்வொருத்தருக்கும் என் பொண்ணு மாதிரி எல்லாருக்குமே பொண்ணு இருக்கும், பையன் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அவங்க இதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ அந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் டெய்லி கரெக்டாக இந்த ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு பசங்க மூலமாக எனக்கு தகவல் வர்றது. அப்படிங்கும்போது இதுக்காக வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அப்படியே ஜாலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலான்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது எவ்வளோ ஒரு கோலத்தனமான ஒரு மைண்ட் செட் தெரியுமா? அதை முதல்ல யோசிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பிரிஞ்சு இன்னொரு கிளாஸில் போய் தெரியாத ஒரு பிள்ளைங்களே ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்கட்டுமே, அந்த இடத்துல நீங்கள் எப்படி சர்வே பண்ணி எப்படி வரீங்க, எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது. ஆனால் அந்த சுவாரஸ்யமே எனக்கு வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு போதும், நான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பேன் நீங்கள் யோசிக்கிறதே முதல்ல வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல மக்களே. அதனால
தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த டீனேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன பசங்க யாரை வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்குமே நான் சொல்கிற பதிவு என்னென்னா, உங்கள் மைண்டில் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, வீடியோ காலுன்றது ஆப்ஷன் இருக்குது, எத்தனையோ இருக்குது. வீட்டுக்கு வந்த பின்னாடி கூட பேசலாம் நீங்கள் தாராளமாக. என்ன உங்களுக்கு இப்போது பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தெரியாத கிளாஸாக இருந்தாலும் இதை நீங்கள் எதிர்கொண்டு ஜெயிச்சு நீங்கள் வரணும். அந்த ஒரு வைராக்கியத்தோட ஒவ்வொருத்தரும் கிளாஸ்க்கு போங்க, சரியா? அதை விட்டுட்டு ஐயோ என் ஃப்ரெண்டு இல்லையே, என் ஃப்ரெண்டு இல்லையே, என் ஃப்ரெண்டு இல்லையேன்னு அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது இந்த கிளாஸில் இந்த வருஷம் உனக்கு பழகுன ஃப்ரெண்டு அடுத்த வருஷம் வரமாட்டாங்களே, அப்பவும் அப்படி தான் அழுவீங்களா? ஸோ இது சாதாரணமாக கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாருமே, சரியா? என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கிளாஸாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் நம்மளோட கடமை என்ன, படிக்க வேண்டியது தான். காசை கொட்டி அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, அதுக்கு மட்டும்தான் நம்ம போகிறோம் ஸ்கூலுக்கு. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதே ஃப்ரெண்ட்ஸு நம்ம பக்கத்துலேயே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் நான் தப்புன்னு சொல்ல வரேன். எங்கே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க. பேரண்ட்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே நான் வந்து சொல்கிறேன் மக்களே, எங்கள் காலத்துலலாம் இருந்ததை விடவே இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பசங்க மேலே அளவுக்கு அதிகமான கேரிங்கோடு தான் இருக்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே எவ்வளோ காசு கட்டி எல்லா பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை. அதனால தயவு செய்து அதை நினைங்க, நீங்கள் நினச்சிட்டு படிங்க, நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு வந்து சாயங்காலம் படிக்க என் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைட்டு 10 மணி ஆகுது அவங்க படித்து முடிச்சு வர்றதுக்கே. அந்த அளவில் போயிட்டுருக்கு இப்போ ஸ்டடீஸு. அதுவே அவங்களால முடிக்க முடியல, டைம் பற்ற மாட்டேங்குது. அந்த அளவில் போயிட்டுருக்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்ற கவலையில் எத்தனை விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது பிள்ளைங்களா. தயவு செய்து சொல்கிறேன், பண்ணாதீங்க, படிங்க. வீட்டுக்கு வந்தீங்களா, ஹோம்ஒர்க்கை முடிங்க, டைம் கிடைக்குதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுங்க. சனி ஞாயிறு லீவ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிடுங்க. ஒரு 1 hour டைம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே முடிஞ்சது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது தேவையில்லாதது ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? ஓகே, இதுதான் சரி இன்னைக்கு நான் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து ஒவ்வொரு வருஷமுமே கிளாஸ் சேஞ்ச் பண்ணும்போது பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தான் அதை பேக்கப் பண்ணி வெளியே வர முடியுமே தவிர அதில் டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு தைரியம் தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள போகிறீங்க, சரியா? ஸோ நீங்கள் தயாராகி நீங்கள் தான் படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்கள் இது பண்ணி வர்றதுன்றதே பெரிய விஷயம். அதுவே உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்னன்னாலும் எல்லா இடத்துலையுமே உங்களால் இருந்து ஃபேஸ் பண்ணணும். இது நல்ல விஷயம் இது ஆக்சுவலாக. அதனால் இதை வந்து நல்லதாக பாருங்கள், ஓகேவா? ஓகே மக்களே, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதை சொல்கிறதுக்கு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி சொல்லுவோமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் பசங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் நான் பார்ப்பேன். அதெல்லாம் வச்சு நம்மளை மாதிரியே எத்தனையோ பசங்களும் இருப்பாங்க, வீட்டில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க, சில பேர் சொல்லிட்டு அழுதுகிட்டே கூட இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் மக்களே. நானும் ஒரு பேரண்ட்டாக இருந்து யோசிக்கிறனால நான் வந்து சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேசின இந்த பதிவை கேட்டிருப்பீங்கல்ல, இதுக்கப்புறம் தெம்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிக்கிற வழியை பாருங்கள், போங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.